வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். முதல் டாபிக் என்ன அப்படின்னா, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா தமிழகம் வரக்கூடிய இந்த நேரத்தில் தினமலர் அவங்களுடைய பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த ஆர்டிக்கலுக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, தமிழகத்தில் கை கொடுக்காத அமித்ஷாவின் தேர்தல் வியூகம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே என்டிஏவை தமிழக தேர்தலுக்கு தயார்படுத்த முடிவெடுத்திருக்காரு. 2026 தேர்தலுக்கு என்டிஏல இந்தந்த கட்சிகள் தான் கூட்டணி, இந்தந்த கட்சிகளுக்கு இவ்வளவு தொகுதி அப்படிங்கிறத ஃபைனலைஸ் பண்ணி வேட்பாளர்களை அறிவித்து தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷனை பிரச்சாரங்கள்லாம் தொடங்குவதற்கு அமித்ஷா பிளான் பண்ணாராம். அதனால தான் 2025 ஏப்ரல் மாதத்தில் அதிமுகவுடனான கூட்டணியை பாஜக உறுதிப்படுத்துனுச்சுல. அப்போயிலிருந்து 2026 தேர்தலுக்கான வேலைகளை பார்க்கலாம். ஒரு வருஷம் கேப் இருக்குது. இந்த ஒரு வருஷத்தில் கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். கூட்டணியாக திமுக கூட்டணிக்கு எதிராக பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட்டை தமிழகம் முழுவதும் பரவலாக ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் இந்த கூட்டணியை வலிமையாக கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு அமித்ஷா பிளான் பண்ணியிருந்தாராம். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது. பகல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு நம்ம பதிலடி கொடுத்தோம்ல, ஆப்ரேஷன் சிந்தூர்னு. ஸோ இதில் அமித்ஷா அவர்களுடைய கவனம் முழுவதுமாக போனதுனால அந்த ஒரு 2-3 மாதத்துக்கு அமித்ஷா அவர்களால் தமிழக அரசியலுக்குள்ளே கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. பிறகு பார்த்தீங்கன்னா பாமகக்குள்ள பிரச்சனை, அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் பிரச்சனை இப்போ வரைக்கும் இன்னும் ஓயலை. தேமுதிக பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஒரு மாநாடு வச்சுருக்காங்க. அந்த மாநாட்டில் தான் யாரோட கூட்டணி அப்படிங்கிறத நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு தேமுதிக சொல்லிட்டாங்க. நாம் தமிழர் கட்சியையும் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த குடைக்குள்ளே என்டிஏக்குள்ளே கொண்டு வர முயற்சி நடந்திருக்கு. அதுவும் பலனளிக்கலை. அதனால் அமித்ஷா அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள்லாம் தமிழக தேர்தலை பொறுத்த வரைக்கும் கை கொடுக்கல அப்படின்னு தினமலர் ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தினமலருடைய இந்த ரிப்போர்ட்டுக்கு பாஜகவில் இருந்து 2 டிஃப்ரெண்டான ஃபீட்பேக் வருது. முதல் ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, தினமலர் அடிச்சு விட்றாங்க, சும்மா என்டிஏவை பலவீனப்படுத்துறதுக்காக இப்படி தினமலர் ஆர்டிக்கல் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு முதல் ஃபீட்பேக்கு. ரெண்டாவது ஃபீட்பேக்கு, சரிதான் தினமலர் சொல்கிறது, என்டிஏ இன்னும் ஸ்ட்ராங் ஆகலை, அதிமுக பாஜக தொண்டர்கள் மத்தியில் இன்னும் கூட்டணி ஜெல் ஆகலை, இதுதான் உண்மை அப்படின்னு செகண்ட் ஃபீட்பேக் வருது. அந்த செகண்ட் ஃபீட்பேக் கொடுத்தவங்களே மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு தான் திராவிட கட்சியான அதிமுகவோடு கூட்டணி போக வேண்டாம் அப்படின்னு நாங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னோம். இந்நேரம் அதிமுகவோடு கூட்டணி இல்லாமல் இருந்திருந்தா 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில் கூட்டணி இருந்துச்சுல, அதுவே கண்டினியூ ஆகியிருந்தா தேமுதிக டெஃபினட்டாக என்டிஏக்குள்ளே இந்நேரம் இருந்திருப்பாங்க. செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து வெளியேறினார்ல, டிவிகேல போய் சேர்ந்திருப்பார் நினைக்கிறீங்க? டெஃபினட்டாக சேர்ந்திருக்க மாட்டார். பாஜக பக்கம் வந்திருப்பார் செங்கோட்டையன். ஈரோடு பகுதிகளில் பாஜகவுக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ராங் கிடச்சிருக்கும். டிடிவி தினகரன் உள்ளே தான் இருந்திருப்பார், ஓபிஎஸ் உள்ளே இருந்திருப்பார். சீமானையும் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற பேரில் உள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்கலாம். அண்ணாமலை இதை சரியாக பார்ப்பார். அண்ணாமலை அவர்கள் 2024 பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சி தலைவர்களை சரியாக கொண்டு வந்தார், சரியாக வழி நடத்தினார். அந்த பவர் அண்ணாமலைக்கிட்ட இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது. அவரே அதை பேலன்ஸ் பார்த்துருப்பாரு. அதிமுகவோட கூட்டணிக்கு போய் தேமுதிக அதனாலேயே உள்ளே வரலாமா வேண்டாமா அப்படின்னு இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ராஜ்யசபா சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லி அதிமுக தேமுதிகவை ஏமாற்றிட்டாங்க. இதுக்கு மேலேயும் அதிமுகவை நம்பலாமா அப்படிங்கிறதான் தேமுதிகவுடைய தொடர் ஆலோசனைக்கு காரணம். டிடிவி இந்நேரம் உள்ளே இருந்திருப்பார், ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸ் பார்ட்னராக இருந்திருப்பார், ஓபிஎஸ் உள்ளே இருந்திருப்பார். இது மாதிரி என்டிஏவே ஸ்ட்ராங்காக இருக்கும், 5 முனை போட்டி நிலவிருக்கும். அப்போது 25 விழுக்காடு ஓட் ஷேர் வாங்கியிருந்தாலே நம்ம கூட்டணி பல தொகுதிகளை நம்ம ஜெயிச்சிருக்க முடியும். தமிழகத்தை யார் ஆட்சி செய்யணும், யார் ஆட்சி செய்யக்கூடாது அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு கிங் மேக்கராக நம்ம என்டிஏ உருவெடுத்திருக்கோம். ஒரே மிஸ்டேக்கு, ஏடிஎம்கே உடனான கூட்டணி அப்படிங்கிற ஒரு மிஸ்டேக் தான் இன்னைக்கு என்டிஏவை இப்படி பின்னுக்கு தள்ளியிருக்கு அப்படின்னு அந்த செகண்ட் ஃபீட்பேக் கொடுத்தவங்க தொடர்ந்து தங்களுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்திக்கிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.